ஹலோ. குட் ஈவினிங் ஃபிரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்மளோட குரூப் 2 அண்ட் குரூப் 4 ஓட சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் இங்கிலீஷ். ஓகே. இதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரல் இங்கிலீஷ்க்கும், இப்ப சேஞ்ச் பண்ண அப்புறம் இருக்கக்கூடிய ஜெனரல் இங்கிலீஷ்க்கும் என்ன விதமான டிஃபரன்ஸ் இருக்கு? அப்படின்னு சொல்லி அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ, இதுக்கு முன்னாடி இந்த ஜெனரல் இங்கிலீஷ் சிலபஸ் வந்து நீங்க எல்லாருமே பிரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. சோ, குரூப் 2 அண்ட் 2ஏக்கு இருக்கும். குரூப் 4ல டிஃபரண்ட்லி ஏபிள்டு பெர்சன்ஸ் அத பிரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஜெனரல் இங்கிலீஷும் சேம் 2 அண்ட் 2ஏக்கு காமனா எல்லாரும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் குரூப் 4ல இருக்கக்கூடிய ஜெனரல் இங்கிலீஷ் வந்து டிஃபரண்ட்லி ஏபிள் பெர்சன் அட்டெண்ட் பண்ணலாம். சோ என்ன மாரி சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு? முன்ன இருக்கிற சிலபஸ்க்கும், இப்ப இருக்கிற சிலபஸ்க்கும் ஏதாவது சிமிலாரிட்டீஸ் இருக்கா? இல்ல டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கா? அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஜெனரல் இங்கிலீஷ். ஜெனரல் இங்கிலீஷ்ல நமக்கு சிலபஸ் இங்க நியூவா குடுத்திருக்க சிலபஸ் தான் உங்களுக்கு இங்க நான் ஷோ பண்ணியிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு யூனிட் வைஸ் குடுத்திருக்காங்க. யூனிட் 1ல நமக்கு என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராமர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. 25 கொஸ்டின்ஸ் கிராமர்ல இருக்கு. தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனிட் 2. யூனிட் 2ல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வொக்காபுலரி. வொக்காபுலரில 15 கொஸ்டின்ஸ் இருக்கு. எவ்ளோ கொஸ்டின்ஸ் நாங்க கேட்க போறோம் அப்படின்றதையும் தெளிவா குடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3. யூனிட் 3ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைட்டிங் ஸ்கில்ஸ்ன்னு குடுத்திருக்காங்க. அதுல ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. தென் யூனிட் 4ல டெக்னிக்கல் டெர்ம்ஸ்ன்னு குடுத்திருக்காங்க. அதுல ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. தென் யூனிட் 5 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். அதுல நமக்கு ஒரு 20 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இதுல கவர் ஆக போகுது. தென் யூனிட் 6ல வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷன் பார்ட்ல நமக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. அண்ட் யூனிட் 7ல லிட்ரரி ஒர்க்ஸ் அப்படின்னு கொடுத்து 15 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதுல என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அப்ரிசியேஷன் கொஸ்டின், அனலைஸ் ஆஃப் போயட்ரி, லைன் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வழக்கம் போல நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் தான். தென் அதுல போயம் அண்ட் ப்ரோஸ் 2 விஷயம் கொடுத்திருக்காங்க. ஃபைனலி நோட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the syllabus for unit 7 is based on school textbook up to SSLC standard. ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்க பேஸ் பண்ணி தான் அது நமக்கு இருக்க போகுது. ஓகே. ஓகே. இப்ப நம்ம இத பத்தி தான் பார்க்க போறோம். என்னென்னன்னு சொல்லிட்டு டீடைல்ஸா நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் யூனிட் 1ல இருந்து போலாம். இதுக்கு முன்னாடி இருக்க நம்மளோட சிலபஸ்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமர் பார்ட், அதுக்கப்புறம் போயம், ப்ரோஸ். இது மட்டும் தான் பார்த்திருப்போம். இங்க நெறைய டிஃபரண்டான டாபிக்ஸ்லாம் குடுத்திருக்காங்க. கிராமர் பார்ட் பிஃபோர் நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல இருந்த கிராமருக்கும், இந்த கிராமரும் என்னென்ன காமனா வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன குடுத்திருக்காங்கன்னா, ஸ்பார்ஸ் ஆஃப் ஸ்பீச் குடுத்திருக்காங்க. ஸ்பார்ஸ் ஆஃப் ஸ்பீச் இஸ் நத்திங் பட் நம்ம கிராமர் ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன மாரி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா, நவுனு, ப்ரோனவுன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெர்ப், அட்வெர்ப், அட்ஜன்ட், அதுக்கப்புறம் இந்த மாரி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? கன்ஜங்ஷன், இன்டர்ஜங்ஷன், ப்ரிபோசிஷன், இந்த மாரி ஒரு 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நமக்கு இருக்கு. இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் இருந்து கொஸ்டின் கேட்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது பேசிக். கிராமர் ஸ்டார்ட் பண்றோம்னா, அதோட பேசிக் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து தான் கொண்டு வருவோம். அடுத்தது கான்கர்ட். கான்கர்ட் அப்படின்றது வந்து நமக்கு நியூவா ஏதோ ஒரு டெர்ம் மாரி இருக்கு. இட்ஸ் நத்திங் பட் சப்ஜெக்ட், வெர்ப், அக்ரீமெண்ட். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்புறம் பேங்கிங் எக்ஸாம் இந்த மாரிலாம் நம்ம அப்ரோச் பண்ணும்போது, சப்ஜெக்ட், வெர்ப், அக்ரீமெண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். சப்ஜெக்ட், வெர்ப் ஐடென்டிஃபிகேஷன் அத பேஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின் இருக்க போது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டென்ஸ். டென்ஸ் ஆஸ் யூசுவல் நமக்கு தெரியும். நமக்கு வந்து டோட்டலா 12 டென்ஸ் இருக்கு. ஸோ சிம்பிளா பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, 3 டென்ஸ் பிரசன்ட், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அதுல வந்து ஒரு ஒண்ணுத்துலயும் 4 டைப்ஸ் இருக்கு.
பிரசன்ட் 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 டென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னு இருக்கும். பிரசன்ட் கன்டினியூவஸ் டென்ஸ் இருக்கும். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்கும். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூவஸ் டென்ஸ் இருக்கும். சேம் டைம் பாஸ்ட் டென்ஸ்லயும் இருக்கும். ஃபியூச்சர் டென்ஸ்லயும் இருக்கும். ஸோ டென்சஸ் பேஸ் பண்ணி. ஸோ இந்த டென்சஸ் அப்படின்றது ஏற்கனவே நமக்கு டிஎன்பிஎஸ்சில இருந்த சிலபஸ்ல டென்சஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் இருந்த ஒரு விஷயம் தான். அடுத்தது ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் அப்படின்றதும் பாத்தீங்கன்னா பிஃபோரா நமக்கு டிஎன்பிஎஸ்சில இது இந்த அதே டாபிக் ரிப்பீட் ஆயிருக்கு. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் சேமா இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்னும் போது சென்டென்ஸ்லயே நம்ம 4 டைப் பார்ப்போம் பேசிக்கா. இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஆச்சரியப்பட்டு சொல்லும்போது எக்ஸ்க்ளமேட்டரின்னு சொல்லுவோம். அப்புறம் கொஸ்டின் டைப்ல கேட்கும்போது இன்ட்ராகேட்டிவ்னு கேட்போம். அப்புறம் ரெக்வெஸ்ட்டா பொலைட்டா கேட்கிறோம்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்வோம். சோ அதுக்கப்புறம் அசர்ட்டிவ் சென்டென்ஸ் இந்த மாதிரி பேசிக்கான சென்டென்ஸ் டைப்ஸ்லாம் நிறைய இருக்கு. சோ டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாவே படிக்கணும். ஏன்னா அத வச்சுதான் நமக்கு இந்த எண்ட் வரைக்குமே கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? இங்க இருந்து டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்றது இந்த ஸ்டார்ட்டிங்ல இருந்து இந்த எண்ட் வரைக்குமே நம்ம கிளியரா படிக்கணும். பிகாஸ் நமக்கு வந்து என்னென்ன சென்டென்ஸ்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. அவங்களே குடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் இருக்கு, இன்ட்ராகேட்டிவ் இருக்கு, இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். சோ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்கிற மாரி WH கொஸ்டின் போட்டு ஒரு கேள்வி கேட்கிற மாரி கேட்கக்கூடிய சென்டென்ஸ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்வோம். இம்பரேட்டிவ் அப்படின்னா ஒரு ரெக்வெஸ்ட்டா, ஒரு பொலைட்டா, ஒரு விஷயம் கேட்கிறோம் அப்படின்னா, அத வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு ஆச்சரியமா கேட்கிறோம். அலாஸ்! ஹூரே! அப்படின்ற சொல்லிட்டு ஆச்சரியமா யூஸ் பண்றோம் அப்படின்னா, எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சென்டென்ஸ நம்ம டீட்டெயிலா படிச்சா தான் அடுத்தது இந்த ஏரியாக்கு வர முடியும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ். சோ ஒரு சென்டென்ஸ மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன? சென்டென்ஸ் அவங்க குடுத்துருவாங்க. அத நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ன மாரி சென்டென்ஸ் வேணாலும் அவங்க குடுப்பாங்க. என்ன சென்டென்ஸ் நீங்க சொல்ல கிடையாது. பட் அந்த சென்டென்ஸ இம்பரேட்டிவ் சென்டென்ஸா சேஞ்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் இன்டூ ஸ்டேட்மெண்ட். இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின் டைப்பா குடுக்குற சென்டென்ஸ ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸா மாத்த தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது அசர்ட்டிவ் இன்டூ நெகட்டிவ். ஓகேங்களா? நார்மல் சென்டென்ஸ நெகட்டிவ் ஃபார்ம்ல நமக்கு மாத்த தெரிஞ்சிருக்கணும். நெகட்டிவ் சென்டென்ஸா மாத்த தெரிஞ்சிருக்கணும். தென் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் இன்டூ ஸ்டேட்மெண்ட். ஏதாவது ஒரு ஆச்சரியமா இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ நார்மல் ஸ்டேட்மெண்ட்டா மாத்த தெரிஞ்சிருக்கணும். தென் இம்பரேட்டிவ் இன்டூ இன்குவிஸ்டிக் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ்னா ஆல்ரெடி சொன்னதா ரெக்வெஸ்ட்டா, பொலைட்டா கேட்கிற விஷயத்த ஒரு கொஸ்டின் டைப்ல மாத்த தெரிஞ்சிருக்கணும். சோ சென்டென்ஸ் அத பத்தி டீட்டெயிலா கிளியரா படிச்சா தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸோட பேசிக்ஸ் நாலேட்ஜ் நமக்கு இருக்கும். சோ ஆல் டைப் ஆஃப் சென்டென்ஸ ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்ம் நம்ம சேஞ்ச் பண்றது தான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ். இங்க பாருங்க இம்பரேட்டிவ் இன்டூ அப்ரிஷியேட்டிவ் சென்டென்ஸ். இந்த மாரி இது வரைக்குமே நம்ம டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்ல வந்து குடுத்திருக்காங்க. சோ இந்த டாபிக் வந்து நமக்கு நியூ தான். ஓகேங்களா? சோ ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில நமக்கு கேட்ட டாபிக்ஸ வந்து நான் ரெட்ல ஹைலைட் பண்றேன். ஏற்கனவே நம்ம இதெல்லாம் வந்து டென்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நமக்கு டாபிக்ல வந்த விஷயம். ஆனா இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்றது வந்து நியூ டூ அஸ். இதுவரைக்கும் நமக்கு கேட்கல. புதுசா நமக்கு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, இது முடிச்ச பின்னாடி வெர்ப் ஓகேங்களா? பேசிக்கா நம்ம வெர்ப்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சிருப்போம். வெர்ப்ல மெயின் வெர்ப்னா என்ன? அதுக்கப்புறம் ஆக்ஸிலரி வெர்ப்னா என்ன? ஆக்ஸிலரி வெர்ப்னா இஸ், வாஸ், ஆம் இந்த மாரி ஆக்ஸிலரி வெர்ப். மாடல் வெர்ப்னு பார்த்திருப்போம். ஷால், ஷுட், கேன், குட், வில், வுட் அத எல்லாத்த பத்தி இங்க குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதிலேயே பார்த்தீங்கன்னா, ரெகுலர் வெர்ப், இர்ரெகுலர் வெர்ப். ரெகுலர் வெர்ப்னா நம்ம ஒரு விஷயத்தோட இடி ஆட் பண்ணி எழுதுறது. ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிளேன்னு நமக்கு நார்மலா இருக்குதுன்னா, அடுத்தது பிளேடு இப்படின்னு போடுவோம். இல்லையா? சோ இது V1 ஃபார்ம், இது V2 ஃபார்ம்னு சொல்வோம். ஆனா இதுவே இர்ரெகுலர் வெர்ப்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஈட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத நாம ஏட்ன்னு மாத்திருப்போம். சோ அந்த வேர்டே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். சோ இது V1 ஃபார்ம், இது V2 ஃபார்ம். ஓகேவா? சோ இந்த மாதிரி டோட்டலா சேஞ்ச் பண்ணி எழுதுறது நம்ம இர்ரெகுலர் வெர்ப்னு சொல்றோம். சோ இத பத்தி நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கணும். ரெகுலர் வெர்ப் என்னென்ன வரும்? இர்ரெகுலர் வெர்ப் என்னென்ன வரும்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத பத்தி ஒரு லிஸ்ட் ஆஃப் வெர்ப்ஸ் எல்லாமே நம்ம கிளியரா வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். தென் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபினைட் ஜெரண்ட் பார்ட்டிசிபிள். சோ இந்த இன்ஃபினைட் ஜெரண்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு டிஎன்பிசில கேட்ட அதே கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆயிருக்கு.
ஓகேங்களா? இன்ஃபைனைட் ஜெரண்ட் பார்ட்டிசிபல்ன்றது ஏற்கனவே நமக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஜெரண்ட்னா என்ன? ஐஎன்ஜி ஆட் பண்ணி எழுதுவோம். இன்ஃபைனைட்னா டூ ஆட் பண்ணி எழுதுவோம். தென் பார்ட்டிசிபிள்ஸ். ஓகே. ஸோ இத பத்திலாம் டீடைலா நம்ம அப்கமிங் கிளாஸ் அடுத்தடுத்து கிளாஸஸ் லான்ச் பண்ணும்போது பார்க்கலாம். தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக் அப்படின்றதும் ஆல்ரெடி நமக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஸோ ஷார்ட்டா ஒரு விஷயத்த நம்ம கன்ஃபர்மேட்டிவ் கொஸ்டினா பின்னாடி கேட்கறது தான் வந்து நம்ம கொஸ்டின் டேக்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? தென் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சென்டென்ஸ் பேட்டர்ன். சென்டென்ஸ் பேட்டர்னும் ஏற்கனவே நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல இருந்த அதே டாபிக் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் டோட்டலா வேற. மேல குடுத்திருந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் வேற. ஓகேங்களா? இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இஸ் நத்திங் பட் எத குடுத்திருக்காங்க அப்படின்னா, அவங்களே குடுத்துட்டாங்க. சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம படிச்ச டாபிக் தான். சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். தென் ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ் இதுவும் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண டாபிக் தான். ஏற்கனவே இருந்த சிலபஸ்ல இருந்த டாபிக் தான். ஓகேங்களா? இது ஒரு டாபிக்கும் வரும்போது நம்ம டீடைல்ஸா பார்க்கலாம். தென் அடுத்தது டிகிரி ஆஃப் கம்பேரிசனும் ஏற்கனவே இருந்த டாபிக் தான். ஸோ இதுல நம்ம பாசிட்டிவ் டிகிரி அண்ட் தென் கம்பரேட்டிவ் டிகிரி அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி இதுவும் ஏற்கனவே இருந்த ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். தென் அடுத்தது புதுசா இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ இது வந்து லாஸ்ட் சிலபஸ்ல நமக்கு கிடையாது. பட் இந்த சிலபஸ்ல நமக்கு கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல கிராமர் டாபிக் தான். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயம் வந்து ஒரு பெர்சன்ல இருந்து ஒரு பெர்சனுக்கு டைரக்ட்டா சொல்றது நம்ம டைரக்ட் ஸ்பீச்ன்னு சொல்வோம். அந்த செகண்ட் பெர்சன் கேட்டப்ப அது இன்னொருத்தர் கிட்ட சொல்லும்போது அது இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் இன்னொருத்தரும் டைரக்ட்டா பேசுறீங்கன்னா, ஒன் டூ ஒன் கான்வர்சேஷன நம்ம டைரக்ட் ஸ்பீச்ன்னு சொல்றோம். அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன நீங்க கேட்டுட்டு போய் தேர்ட் பெர்சன் கிட்ட அவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்த தான் நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து நியூ டாபிக் தான். ஓகே. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ். ஓகேங்களா? சென்டென்ஸோட சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. தென் பங்க்சுவேஷன் என்னென்ன பங்க்சுவேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்? என்ன மாரி பங்க்சுவேஷன்லாம் இருக்கு? ஃபுல் ஸ்டாப், கமா, ஆச்சரியக்குறி, ஸோ அதுக்கப்புறம் ஹைஃபன். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்? எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணும்? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் தான். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு டோட்டலா 25 மார்க்ஸ் குடுத்துருக்காங்க. இதுல ஆல்ரெடி நம்ப வந்து ஏற்கனவே இருந்த டாபிக்ஸ் நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது நீங்க பேசிக்ஸா படிச்சிருப்பீங்க. பட் இங்க ஆல்ரெடி இருந்த டாபிக்ஸ்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா டென்ஸ், அடுத்தது ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபைனைட், ஜெரண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஷின் டேக். தென் அடுத்தது சென்டென்ஸ் பேட்டர்ன். ஓகே. தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். தென் அடுத்தது ஃப்ரேஸ், கிளாஸ். தென் டிகிரி ஆஃப் கம்பேரிசன். So 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஒரு 8 டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி இருந்த விஷயங்களே தான் ரிப்பீட் ஆக போகுது. ஓகேங்களா? ஓகே. ஏற்கனவே நம்ம படிச்ச விஷயங்களே தான் திருப்பி ரிப்பீட் ஆக போகுது. நியூவா பார்க்க வேண்டியது என்னன்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், சென்டென்ஸ், வெர்ப், அக்ரீமெண்ட், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸோட டிரான்ஸ்ஃபார்மேஷன், அப்புறம் வெர்ப்னா என்ன? மெயின் வெர்ப், ஆக்ஸிலரி வெர்ப், மாடல் வெர்ப், இர்ரெகுலர் வெர்ப் இத பத்திலாம் நம்ம பார்க்கணும். தென் டைரக்ட், இன்டைரக்ட் ஸ்பீச் அண்ட் சிந்தடிக்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அண்ட் பங்க்சுவேஷன். இதெல்லாம் நம்ம நியூவா கவர் பண்ண வேண்டிய டாபிக். ஓகே. சோ இதுதான் கிராமர்ல குடுத்திருக்காங்க. அடுத்தது கிராமர்ல டோட்டலி நமக்கு 25 கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. தென் அடுத்தது வொக்காபுலரி. சோ போன டைமும் நமக்கு வொக்காபுலரிலாம் இருந்துச்சு. ஓகேங்களா? சோ ஆனா அது பொதுவா நமக்கு கிராமர் அப்டின்ட்டு அந்த ஹெட்லைன்ஸ்லயே குடுத்துட்டாங்க. ஓகேவா? வொக்காபுலரி இஸ் நத்திங் பட் நம்ம கிராமர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம ஜஸ்ட் வொக்காபுலரி மாரி சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் அதுக்கப்புறம் அ அமெரிக்கன் வேர்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், காம்பவுண்ட் வேர்ட் இந்த மாரி விஷயங்கள்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா? அதெல்லாம் தான் வொக்காபுலரி. அதுவே தான் இந்த டைமும் பார்த்தீங்கன்னா, நமக்கு அத தனியா பிரிச்சு வொக்காபுலரின்னு குடுத்துருக்காங்க. அவ்ளோதான். ஓகேங்களா? இப்போ ஆஸ் யூசுவல் நமக்கு ரெகுலரா கேட்கக்கூடிய சினானிம்ஸ்,
ஆண்டனிம்ஸ் இது ஏற்கனவே இருந்த டாபிக் தான். ஓகேங்களா? சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி நமக்கு போன சிலபஸ்லயும் இருந்த டாபிக் தான். அப்புறம் ஹோமோஃபோன்ஸ். ஹோமோஃபோன்ஸ் அப்படின்றது போன சிலபஸ்ல இருந்த டாபிக் தான். அதுல புதுசா வந்து ஹோமோனிம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஹோமோனிம்ஸ்னா ஒண்ணும் கிடையாது. ஹோமோஃபோன்ஸ் மாரியே தான் ஹோமோனிம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஹோமோஃபோன்ஸ் படிச்சாவே போதும். இதுவும் நமக்கு ரெலவென்ட்டா தெரிஞ்சிரும். அதனால இத நம்ம தனியா பிரிச்சு பார்க்க தேவையில்ல. ஸோ காமனா நம்ம ஹோமோஃபோன்ஸ்ன்னே வச்சுக்கலாம். அடுத்தது கலோகேஷன் அப்படின்னு ஒரு நியூ டாபிக்ஸ் குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? கலோகேஷன் அப்படின்ற ஒரு வொக்காபுலரி டாபிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ்ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நியூவா என்ன இருக்கு, ஓல்டு சிலபஸ் என்ன ரிப்பீட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு விஷயமும் அடுத்தது நம்ம ஒரு டாபிக்கும் டீட்டெயிலா ஒரு கிளாஸஸ்ல அப்கமிங் கிளாஸஸ்ல நம்ம பார்க்கலாம். தென் அடுத்தது இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். இதுவும் வந்து ஆல்ரெடி நமக்கு இருந்த அதே டாபிக்ஸ் தான் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. தென் ஃப்ரேசல் வெர்ப் இதுவும் அதுவே தான் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்புறம் ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ் இது வந்து ஒரு நியூ டாபிக். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி வந்து பேங்கிங்ல என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, எஸ்எஸ்சில என்ன யூஸ் பண்ணியிருக்காங்களோ, அத அப்படியே எடுத்து குடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் இது எல்லாமே வந்து வேர்ட் கிரியேஷன் இதெல்லாம் பேங்கிங்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ். ஓகேங்களா? பேங்கிங்ல, எஸ்எஸ்சில சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எக்ஸாம்ஸ் நம்ம எழுதும்போது ரயில்வேஸ்ல இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டு வந்துருவோம். ஸோ அந்த டாபிக்ஸ் அப்படியே இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம கிளியரா பார்க்கலாம். தென் அடுத்தது ஏற்கனவே இருந்த சிங்குலர், ப்ளூரல் அந்த டாபிக்ஸ் வந்து இருக்கு. இன்க்ளூடிங் ஜீரோ ப்ளூரல் அப்படின்னு குடுத்துருக்காங்க. நத்திங் பட் நோ ப்ளூரல். ப்ளூரல் யூஸ் பண்ணாத இடம் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயங்கள். ஓகேங்களா? அது சேம் அதே மாரி தான் இருக்கும். ஸோ அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெரிவேட்டிவ்ஸ். ஓகே. இந்த டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் தென் அப்ரிவேஷன்லாம் நியூவா இருக்கு நமக்கு. ஓகேவா? புதுசா இருக்கக்கூடிய விஷயங்கள். தென் அடுத்தது ஏற்கனவே இந்த டாபிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் ஏற்கனவே நம்ம படிச்சது தான். காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சது தான். தென் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஓகே. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து பேசிக் இது பத்தி நமக்கு தெரிஞ்சதா எந்த லைன்ஸ் நம்ம குடுத்திருந்தாலும் அதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இருந்த வெக்காபுலரிஸே பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க சினானிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் 1, ஹோமோஃபோன்ஸ் 2 அப்புறம் இடியம்ஸ், ஃப்ரேசஸ் 3 அப்புறம் ஃப்ரேசல் வெர்ப் 4 அதுக்கப்புறம் சிங்குலர், ப்ளூரல் 5 அப்புறம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் 6 காம்பவுண்ட் வேர்ட்ஸ் 7 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் 8 ஓகே. ஏற்கனவே இருந்த விஷயங்கள் இவ்ளோ ரிப்பீட் ஆயிருக்கு. புதுசா நாம இதுல பார்க்க வேண்டியது வந்து இந்த கலோகேஷன். ஓகே. கலோகேஷன் அப்படின்ற ஒரு விஷயமும், ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்றதும், கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், வேர்ட் கிரியேஷன், டெரிவேட்டிவ் அண்ட் அப்ரிவேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம நியூவா பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 3வது ஒரு யூனிட். நியூ யூனிட். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே நமக்கு வந்ததெல்லாம் கிடையாது. டோட்டலி இந்த யூனிட்ல இருக்க எல்லா விஷயமே வந்து நியூ டூ அஸ். ஓகேங்களா? அ என்ன குடுத்துருக்காங்கன்னா, லெட்டர் ரைட்டிங். நாம வந்து லெட்டர் ரைட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து லாஸ்ட்டா வந்து பிளஸ் 2ல படிச்சிருப்போம். பிளஸ் 2ல எழுதியிருப்போம். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ல லெட்டர் ரைட்டிங் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் இவங்க குடுத்துருக்காங்க. ஸோ லெட்டர் ரைட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் குடுத்துருக்காங்க. அதுல ஃபார்மல்னா ஒரு ஃபார்மலா நம்ம ஒரு கவர்ன்மெண்ட் அஃபிஷியல்னா கவர்ன்மெண்ட்க்கு நம்ம சுப்பீரியர் ஆஃபீசருக்கு இல்ல கரெக்ட்டா இருக்கக்கூடிய நமக்கு ஈக்குவலன்ட் ஆஃபீசருக்கு எழுதுறது. இன்ஃபார்மல் அப்டின்னா நம்ம பேரண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த மாரி விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ். அந்த லெட்டர்ஸ பத்தி அதிலேயே டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ நரேட்டிவ் லெட்டர், டிஸ்கிரிப்டிவ் லெட்டர் ஸோ இந்த மாரி நெறைய டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு. அத பத்தி குடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு லெட்டர் வரும்போது நம்ம பார்க்கலாம். அதுல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி கொஸ்டின்ஸ் வரப்போகுது அப்படின்றது வந்து நமக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஏதாவது டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணாங்கன்னா, அத பார்த்த ஒரு ஐடியா வந்துரும். ஸோ லெட்டர் ரைட்டிங் பேஸ் பண்ணி அவங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்றது அவங்க ரிலீஸ் பண்ணும்போது அத பார்த்தா நமக்கு ஐடியா வரும். தென் மத்த இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எஸ்எஸ்சில மாடல்ஸ் இருக்கு. இப்ப ஜம்பிள் சென்டென்ஸ். ஜம்பிள் சென்டென்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டென்ஸ் வந்து அரேஞ்ச்மென்ட்டா இருக்காது. மாறி மாறி இருக்கும். ஸோ நீங்க அத கரெக்ட்டா சப்ஜெக்ட், வெர்ப் அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஜெக்ட் என்ன வரும்னு பார்த்து அத அரேஞ்ச் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸா கொண்டு வரணும். ஓகேங்களா? மாறி மாறி இருக்கிற விஷயங்கள். ஜம்பிள்டு சென்டென்ஸ். ஸோ இதுக்கு நமக்கு ரெஃபரன்ஸ்லாம் கிடைக்கும். தென் அதே மாரி ஃபைண்ட் அவுட் த ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்ஸ். ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்ஸ்னா ஒரு 3 லைன், 4 லைன் வந்து மாறி மாறி குடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் லைன்ல கூட இருக்கலாம். ஜம்பிள் சென்டென்ஸ் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இஸ் ஹி ரவி ரவி இந்த இடத்துல வந்து ஆம் பெயிண்ட் இந்த மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு. ஸோ இப்ப நமக்கு என்ன வரும்? ஸோ ஏதோ
நாம இது என்ன மீன் படிப்போம்? பெயிண்ட் இஸ் சி ரவி அப்படின்றது நமக்கு என்னன்னு தெரியுது. ஒண்ணும் புரியல இல்லையா? சோ அது நம்ம கரெக்ட்டா அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, ஹி இஸ் ரவிஸ் பெயிண்டிங். இங்க ஐஎன்ஜி வச்சுக்கோங்க. பெயிண்டிங் இஸ் அப்படின்னா, ஹிஸ் ரவி பெயிண்டிங் அப்படின்னா, ஆ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க எழுதுறேன். ஹீக்கு பதிலா இங்க ஹிட் கூட யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் எழுதுறேன். இட் இஸ் ரவி பெயிண்டிங் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மீனிங்ஃபுல்லா தெரியுது. ஆனா படிக்கும்போது நமக்கு ஒரு மீனிங்ஃபுல்லா தெரியல. சோ இந்த மாரி ஒரே சென்டென்ஸ்ல அந்த வேர்ட்ஸ முன்ன, பின்ன மாத்தி போட்டு நமக்கு குடுத்து அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, ஜம்பிள்டு சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ இது இந்த மாரியும் கேட்கலாம் வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லாம நமக்கு வந்து ஒரு 4, 5 சென்டென்ஸா குடுத்துட்டு, ஆ ரைட் ஆர்டர்ல நீங்க எழுதுங்க அப்டின்னும் சொல்லலாம். ஓகேங்களா? இது 2மே ஒரே மாரி தான் இருக்கும். ஃபைண்ட் அவுட் த ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்ஸ். சோ இது வந்து ஜம் ஆ 1 சென்டென்ஸ், 2 சென்டென்ஸ், 3 சென்டென்ஸ் குடுத்து இது கரெக்ட்டா ஆர்டர் வைஸ் எழுதுங்கன்னு சொல்லலாம். இல்ல ஒரே சென்டென்ஸ்ல வேர்ட் மாத்தி மாத்தி இருந்து கரெக்ட்டா மீனிங்ஃபுல்லா ஆர்டர் வைஸ் எழுதுங்கன்னு சொல்லலாம். சோ ஜம்பிள்டு சென்டென்ஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் த ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்ஸ் மோர் ஆர் லெஸ் இந்த மாரி தான் 2ஓட கொஸ்டின் டைப்ஸும் இருக்க போது. சோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங் குவரீஸ் ஓகேங்களா? சோ இது ஒரு நியூவா இருக்கு இந்த டாபிக் என்னன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்களோட மாடல் கொஸ்டின் பேப்பர் ஏதாவது ரிலீஸ் பண்ணாங்கன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தென் இன்ஃபரன்ஸ், பிளாங்க், சப்ஸ்டிடியூஷன் இந்த மாரி விஷயங்கள் குடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து பேங்கிங்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். சோ தென் டெக்னிக்கல் டெர்ம் யூனிட் 4ல டெக்னிக்கல் டெர்ம் இது எதுவுமே ஆல்ரெடி நம்ம பிரிப்பேர் பண்ணதே கிடையாது. சோ இது நம்ப இந்த யூனிட் 3 அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நியூவா பிரிப்பேர் பண்ணணும். தென் டெக்னிக்கல் டெர்ம் அப்படின்றதையும் நம்ம நியூவா தான் பிரிப்பேர் பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெர்ம், அப்புறம் டிபார்ட்மெண்டல் ரிலேட்டட், அப்புறம் ஜெனரல் அண்ட் அஃபிஷியல் டெர்ம்ஸ் அப்புறம் அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ், ஒன்லி பேசிக்ஸ் இந்த மாரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கலான வார்த்தைகள வந்து 10 கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனா, டிபார்ட்மெண்டல் வைஸா, அப்புறம் ஜெனரலாவும் இருக்கும்ல, அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸாவும் இருக்கும்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு ஏதாவது கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்றாங்களா என்னன்னு சொல்லிட்டு. அடுத்தது யூனிட் 5 வந்து பார்த்தீங்கன்னா, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன சால்வ் பண்ணியிருப்போம். அதே தான் இங்க ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு ஒரு பேசேஜ் குடுத்திருப்பாங்க. அன்சீன் பேசேஜ். நம்ம இதுவரைக்கும் பார்க்காத ஏதாவது ஒரு பேசேஜ். அது ஒரு நியூஸ் பேப்பர் கட்டோ, இல்ல ஒரு ஹெட்லைன்ஸோ, இல்ல ஒரு எடிட்டோரியலோ, இல்ல கவர்ன்மெண்ட் ரிலேட்டட் நியூஸோ எனிதிங் இட் வில் பி. ஓகேவா? குடுத்துட்டு அதிலிருந்து கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்கலாம். ஓகேங்களா? அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க வந்து ஆன்ஸர் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? தோ சோ அந்த மாரி கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, கொஸ்டின் டைப்ல கேட்கலாம். அடுத்து ஸ்ட்ராங் கொஸ்டின், வீக் கொஸ்டின்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் கொஸ்டின், வீக் கொஸ்டின் இஸ் நத்திங் பட் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து நாட் போட்டு யூஸ் பண்றோம்னா, அது வீக் கொஸ்டின்னு சொல்வோம். ஸ்ட்ராங் கொஸ்டின் நார்மலான கொஸ்டின். WH கொஸ்டின் போட்டு ஆட் ப எ கேட்கிற ஒரு கொஸ்டின் ஸ்ட்ராங் கொஸ்டின்னு நம்ம சொல்வோம். சோ இத பத்தி கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங்ன்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் ஒரு சென்டென்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்றதுன்ற மாரி. அப்புறம் அசர்டெயின்மென்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ். ஓகே. தென் சூஸ் த பெஸ்ட் ரெஸ்பான்ஸ். சோ இது ஃபுல்லாமே வந்து நமக்கு இந்த யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5லாம் வந்து பாத்தீங்கன்னா, டோட்டலி நமக்கு வந்து நியூ டூ அஸ். நியூவா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? சோ, இத பத்தி டிஎன்பிஎஸ்சி வந்து ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் குடுத்தாங்கன்னா, அத மாடலா நம்ம வச்சுக்கிட்டு, அடுத்தது நம்ம பிரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். தென் யூனிட் 6 வந்து பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷன்லயே ஒரு சிங்கிள் வேர்ட டிரான்ஸ்லேட் பண்ற மாரி, அப்புறம் ஒரு சென்டென்ஸே டிரான்ஸ்லேட் பண்ற மாரி, அப்புறம் டென்ஸ் ரிலேட்டட் டிரான்ஸ்லேஷன் டாஸ்க்கா. அப்டின்னா, இப்போ வந்து சோழர்கள், பாண்டியர்கள் பத்தி குடுத்துருக்காங்கன்னா, அது நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல எழுதணும். பிரசன்ட் டென்ஸ்ல சொல்ல முடியாது இல்லையா? வாஸ் போட்டு எழுதணும். இஸ் போட்டு எழுத முடியாது. அந்த மாரி டென்ஸ் ரிலேட்டட் டிரான்ஸ்லேஷனு, அதுக்கப்புறம் வாய்ஸ் ரிலேட்டட் டிரான்ஸ்லேஷன் இந்த மாரிலாம் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு தெரியணும் அப்டின்னா, கொஞ்சம் கிராமர் நாலேட்ஜும் நமக்கு டென்ஸ் முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த நாலேட்ஜ் நமக்கு கொஞ்சம் இருக்கணும். ஸோ இது ஓரளவுக்கு நமக்கு ஈஸியா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். டிரான்ஸ்லேஷன் பார்ட் அப்டின்றது. அடுத்தது யூனிட் 7. ஸோ யூனிட் 7 தான் வந்து நம்மளோட மேஜர் சப்ஜெக்ட்ஸ். ஓகே. ஸோ இது வந்து அவங்களே குடுத்துட்டாங்க. நோட் த சிலபஸ் ஃபார் யூனிட் 7 இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேல இருக்கிற அந்த 6 டாபிக்ஸ்க்கு அந்த மாரி அவங்க எதுவும் சொல்லல. பட் இந்த 7 வந்து ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறது தான். ஸோ இதுல வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த டாபிக்ஸ் மட்டும் நான் அண்டர்லைன் பண்றேன். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூசுவல் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அப்ரிசியேஷன் கொஸ்டின், அப்புறம் அனலைசிஸ் ஆஃப் போயட்ரி லைன்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஓகே. சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன போயம் குடுத்திருக்காங்க? ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ்ன்னு குடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஆல்ரெடி நம்ப ஏற்கனவே படிச்ச ஒரு
டாபிக்ஸ்ல இந்த பொயம் கிடையாது. இது நியூ டாபிக். அடுத்தது crocodile அப்படின்றது நமக்கு நியூ டாபிக்ஸ் தான். ஓகேங்களா? டீமோக். டீமோக் வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். எல்கர்ட் ஆல்பர்ட் கஸ்ட் எழுதின பொயம். டீமோக் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ். இதுவும் ஏற்கனவே நம்ம பார்த்த பொயம் தான். ஓகேங்களா? அப்படியே ட்ராஜிக் ஸ்டோரி. சோ இங்கெல்லாம் ஆத்தர் பேர் இருக்கு. சோ அது எதுவும் நியூவா நெனச்சுக்காதீங்க. ஆத்தர் பேர் தான் இங்க இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் எ ட்ராஜிக் ஸ்டோரி. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். வில்லியம் மேக்ரிஸ் தாக்கரே எழுதினது. நெக்ஸ்ட் சி ஃபீவர். ஜான் மெசஃபீல்ட் எழுதினது. கரேஜ். அப்புறம் ஆ எல்கர்ட் ஆல்பர்கஸ்ட் எழுதினது. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் அடுத்தது த ஏஜ் ஆஃப் சில்வாரி அப்படின்ற இந்த டாபிக் வந்து நியூவா நமக்கு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வாண்டரிங் சிங்கர் அப்படின்றதும் நமக்கு நியூவா தான் இருக்கு. அப்புறம் தி லிசனர் அப்படின்றதும் நியூவா தான் இருக்கு. யுவர் ஸ்பேஸ் அப்படின்றது நம்ம ஏற்கனவே படிச்ச டாபிக் தான். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஹீரோன்றதும் ஏற்கனவே படிச்ச போயம் தான். ஸோ ஸ்டாப்பிங் பை ஓர்ஸ் ஆன் எ சன்னி ஈவ்னிங். ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதின போயம். தென் லெய்சர் அப்படின்றது நியூ. எ பாய்ஸ்னஸ் ட்ரீ அப்படின்றது வில்லியம் பிளாக் எழுதுனது ஏற்கனவே படிச்ச போயம் தான். அப்புறம் போயம் ஆஃப் எ ஸ்மைல். சாரி, பவர் ஆஃப் எ ஸ்மைல். இது வந்து நியூ போயம். நமக்கு இது வரைக்கும் நம்ம படிக்கல. ஆன் கில்லிங் அ ட்ரீ அப்படின்றது ஜி பட்டேல் எழுதுனது. ஆல்ரெடி படிச்ச போயம் தான். தென் வந்து அட்வைஸ் ஃப்ரம் எ ட்ரீ. அப்புறம் தி ஸ்பைடர் அண்ட் ஃப்ளை. தென் நெவர் ட்ரஸ்ட் நேச்சர் தி ஜென்ட்லஸ்ட் மதர். தி கோமட். கோமட் ஆல்ரெடி நம்ம பார்த்த டாபிக்ஸ் தான். ஸ்டார்ன்றது நியூவா இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி. இதுவும் ஆல்ரெடி பார்த்த டாபிக்ஸ் தான். பார்த்த போயம். டாபிக்ன்னு நான் சொல்றது வந்து போயம மீன் பண்ணி சொல்றேன். ஓகே. தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மெமரி அப்படின்றது நியூ டாபிக். தென் லைஃப். ஆல்ரெடி பார்த்த டாபிக். அப்புறம் கிராம்பிள் ஃபேமிலி இஸ் a நியூ டாபிக். அண்ட் சீக்ரெட் ஆஃப் த மிஷன் அப்படின்றது ஆல்ரெடி பார்த்த போயம். ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் இஸ் ஆல்ரெடி பார்த்த போயம். ஸோ டோட்டலி நமக்கு வந்து 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 and 15 இங்க ஒண்ணு 16. ஓகே. இதெல்லாம் வந்து ஒரு 16 போயம்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த போயம் தான். நியூவா இருக்கிறத மட்டும் நான் வந்து ப்ளூல அண்டர்லைன் பண்றேன். எத்தன போயம் நம்ம நியூவா ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்றத ப்ளூல அண்டர்லைன் பண்றேன். ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் 1. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தி crocodile. தென் இங்க தி ஏஜ் ஆஃப் ஸ்பெல்ரி. வாண்டரிங் சிங்கர். தி லிசனர். leisure. அப்புறம் த பவர் ஆஃப் அ ஸ்மைல். அட்வைஸ் ஃப்ரம் அ ட்ரீ. Never trust a mirror. The river. Nature the gentlest mother. The star. Memories of my dad. The Grumble family. ஸோ அப்ராக்சிமேட்டா ஸோ இங்க நான் இப்ப பண்றது ஒரு அர்ஜென்ட்ல 1 ஆர் 2 கூட மிஸ் ஆகலாம். பட் அப்ராக்சிமேட்டா நமக்கு ஒரு கவுண்ட் தெரியணுன்றதுக்காக. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 13 போயம்ஸ் பக்கம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நியூவா ப்ரிப்பேர் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு 16 போயம் வந்து ஏற்கனவே நம்ம படிச்ச போயமே தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அது ஒரு ரிவிஷன் மாரி நம்ம பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். இந்த 13 போயம்ஸ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நியூவா நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதே மாரி இங்க ஆல்ரெடி நம்ம பார்த்த சிலபஸ் என்ன இருக்கு? ப்ரோஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்த ப்ரோஸ் என்ன இருக்கு? நியூ ப்ரோஸ் என்ன இருக்கு? அப்படின்றத பார்க்கலாம். பார்த்த ப்ரோஸ ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம். நமக்கு ஒரு ஐடியா வந்துரும். ஸோ, இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். ஓகே.
இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் லியாமோ ஃப்ளஹார்டி அவங்க எழுதினது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, த நைட் த கோஸ்ட் காட் இன். ஓகே இது கிடையாது. ஓகே. தி லாஸ்ட் லெசன். ஓகே இங்க இருக்கு பாருங்க. ஆல்ஃபன்டோ டவுடட் எழுதுனது. அப்புறம் த டையிங் டிடெக்டிவ் ஆர்தர் கெனான் டாய்லி எழுதுனது. லேர்னிங் த கேம் சச்சின் டெண்டுல்கர் எழுதின போயம். சாரி ப்ரோஸ். அப்புறம் பார்த்தத மட்டும் நான் ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். வாட்டர் த எலெக்சர் ஆஃப் லைஃப் சி.வி. ராமன் எழுதினது. அப்புறம் எ பர்த்டே லெட்டர் ஜவஹர்லால் நேரு எழுதினது. தி நோஸ் ஜுவல் ராஜகோபாலாச்சாரி எழுதினது. சர் ஐசக் நியூட்டன் சயின்டிஸ்ட். மை ரெமினிசன்ஸ் ரவீந்திரநாத் தாகூர் எழுதினது. தி டெம்பஸ்ட் இங்க இருக்கு பாருங்க. டேல் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியரோட டெம்பஸ்ட். அப்புறம் தி கேட் அண்ட் பெயின் கில்லர் டாம் சாயர். ஓகே. இப்போ ஒன் எழுதுனது மட்டும் பார்க்கலாம். 1 அதுக்கப்புறம் 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு 10 ப்ரோஸ். ஸோ ஏற்கனவே பார்த்த ப்ரோஸே தான். ஓகேங்களா? இப்ப நியூவா நம்ம பார்க்க வேண்டிய ப்ரோஸ் என்ன? நியூவா நம்ம படிக்க வேண்டிய ப்ரோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி நைட் தி கோஸ்ட் காட் இன் அப்படின்ற ஒரு ப்ரோஸ். ஓகேவா? ஸோ இத நம்ம நியூவா ப்ரிப்பேர் பண்ணணும். தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எம்பவர்ட் வுமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட். ஸோ இந்த ப்ரோஸ் நம்ம நியூவா ப்ரிப்பேர் பண்ணோம். தி ஆட்டிக் அப்படின்ற ப்ரோஸ நியூவா ப்ரிப்பேர் பண்ணோம். அப்புறம் டெக் ப்ளூமர்ஸ். தென் ஐ cannot climb tree anymore. Old man river. Then 17 orange. From zero to infinite. இது வந்து ஒரு பயோகிராஃபி கொடுத்திருக்காங்க. ஸ்ரீனிவாச ராமானுஜமோட பயோகிராஃபி. ஹாபி. Then sea turtle. அப்புறம் when the trees walked. A visitor from distant land. Sports star. The last stone carver. The wind on haunted hill. Skinbone. The prayer to the teacher. A hunter turner naturalist. So approximate 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 ஒரு 18. ஸோ 18 ப்ரோஸ் கிட்ட. என்னடா இவ்ளோ ப்ரோஸ் இருக்கேன்னு நினைக்காதீங்க. ப்ரோஸ் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ ஒன் டைம் நம்ம அத தெளிவா ரீட் பண்ணிட்டோம்னா போதும். ஸோ இது வந்து நம்ம நியூவா ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வரக்கூடிய 2A ஓட ஜெனரல் இங்கிலீஷ் போர்ஷன் இதுதான் நம்ம படிச்சாகணும். இதுல தான் எழுதி நம்ம கிளியர் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் வந்து ஓல்ட் அண்ட் நியூ சிலபஸோட கம்பேரிஷன். ஏற்கனவே இருந்த டாபிக் என்ன, நியூவா நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஓல்டுக்கும் நியூக்கும் கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஏற்கனவே இருந்த ஒரு டாபிக்ஸ் இங்கிலீஷ் டாபிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு கவர் ஆகுது. ஒரு 50% வந்து நம்ம ஏற்கனவே இருந்தத தான் பார்க்க போறோம். ஒரு 50% நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நியூவா சில விஷயங்கள் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஜெனரல் இங்கிலீஷ பொறுத்தவர நமக்கு பேசிக்கா எத்தன சிலபஸ் அவங்க சேஞ்ச் பண்ணாலும், இங்கிலீஷ் அப்படின்ற
அப்படின்றது எப்பயுமே ஈஸியா தான் இருக்கும். ஸோ ஜெனரல் இங்கிலீஷ் எடுக்கிறவங்க வொரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ இது எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் தென் படிக்கிற டைமிங்கும் பார்த்தீங்கன்னா, ஈஸியாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிறலாம். ஸோ இங்கிலீஷ் அப்படின்றது எப்பயுமே வந்து கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்ட்டா தான் இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க ஆல்ரெடி 50% ஏற்கனவே படிச்சத நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். 50% தான் நியூவா பார்க்க போறோம். அந்த 50யும் வந்து நம்மளால முடியும். ஏன்னா ஏற்கனவே பிகாஸ் உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லிக்கிறேன் ஜெனரல் இங்கிலீஷ் எடுத்துக்கிறவங்கன்னா, நம்ம இது வந்து 3வது டைம் இது சேஞ்சஸ் குடுத்துருக்காங்க. ஏன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, தமிழ் அதே சேம் தமிழ் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 2 எக்ஸாம்க்கு நமக்கு வந்து இங்கிலீஷ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்க்கு கிடையாது, 2 வருஷமா இங்கிலீஷ் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? அந்த சிலபஸே நம்ம படிச்சு ஓவர் கம் பண்ணி நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். இப்ப அதே மாரி திருப்பி ஒரு டைம் சேஞ்சஸ் குடுத்துருக்காங்க. அதனால இத பார்த்து நம்ம வொரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ எத்தன டைம் சேஞ்சஸ் பண்ணாலும் இங்கிலீஷ் அப்படின்றது ஈஸி தான். நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? உட்கார்ந்து ரெகுலரா நல்லா பிராக்டிஸ் பண்ணி அடிச்சோம்னா, கண்டிப்பா நம்ம இங்கிலீஷ்ல 90 பிளஸ்ஸே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதனால அதுக்காக நீங்க வொரி பண்ணிக்காதீங்க. இங்கிலீஷ் இஸ் ஈஸி சப்ஜெக்ட். ஸோ இ அ ஒரு கம்பரேஷன் வேணும். லாஸ்ட் இதுக்கும், இதுக்கும் அப்படின்றதுக்காக தான். நம்ம அதுவே வந்து ஏற்கனவே அந்த சிலபஸும் நம்ம வெல் வெஸ்டா பிரிப்பேர் பண்ணியிருந்தோம். நல்லாவே ஸ்கோரும் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாரி இந்த சிலபஸும் நம்ம நல்லாவே பிரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ பொறுமையா அடுத்தடுத்து வர எக்ஸாம்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ணி நல்லாவே நம்ம இதுல 90 பிளஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ 50 ஆல்ரெடி இருந்த டாபிக்ஸே தான். 50 தான் நியூவா பண்ண போறோம். ஸோ அதுவும் ஈஸியான டாபிக்ஸ் தான். ரெகுலர் பிராக்டிஸ் இருந்தா கண்டிப்பா பண்ணிடலாம். ஸோ ஜெனரல் இங்கிலீஷோட கம்பேரிசன் லாஸ்ட் இருக்கக்கூடிய சிலபஸ்க்கும், இப்ப இருக்கக்கூடிய சிலபஸ்க்கும் நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த கிளாஸ் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ ஃபார் எவ்ரிஒன்.